AI is not going to replace job, but AI is going to replace you if you're not using AI. Most of you decide career in fantasy world without knowing the reality, not the future. The biggest problem with the youngsters. India is nowhere near. We couldn't develop even one single AI model. Start interacting with AI every day at least 20 to 30 minutes. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நான் பேசுகிற தமிழ் பார்த்துட்டு என்னை யாரும் குஜராத்தின்னு சொல்ல மாட்டாங்க. நான் குஜராத்தி. அதனால தான் நான் எப்பவுமே சொல்வேன், ஒரு குஜராத்தியை தமிழனாக்கிய தமிழுக்கு முதல் நன்றி. இப்போ கூட அந்த பையன் வந்து கேட்டான், அது சார் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் டேட்டா சயின்ஸ் அப்படின்னா. நான் இப்போ தான் ஒரு வீடியோவில் பிகினர்ஸில் சொன்னேன், இந்த ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் படிக்கிறவனுக்கு கடவுள்னு ஒருத்தர் இருந்தால் காப்பாற்றணும். காப்பாற்றாமல் போயிட போகிறார். என்ன நடக்குதுன்னு தெரியாமல் உட்காந்து படிச்சுட்ருக்காங்க பசங்க. லாஸ்ட் மந்த் ஐ வாஸ் இன் US. ஐம் வெரி ஹாப்பி. இந்த தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, இந்த உள்ளூர் சரக்கு உள்ளூரில் விலை போகாதுன்னு. இல்லை, அது உண்மைங்க. அது எனக்கு டெக்ஸஸ் ஹாஸ்டல்லேருந்து கூப்பிட்றான், ஸ்டான்ஃபோர்ட்லேருந்து கூப்பிட்றான், அமேசான் இஸ் அலோவிங் மீ டு சிட் இன்சைட். I sat with Google scientists, I sat with Oracle. 1 month I spent time in updating my things. தமிழில் ஒரு பழமொழி இருக்குது, மாற்றம் ஒன்றே மாறாதது அப்படின்னு. ஈவன் ஏஐ மாறிடும். இப்போ ஏஐ வந்து இஸ் நான் ஃபஸ்ட்டு ஜென்ரலாக பேசுகிறேன், அப்புறம் வில் டாக் அபவுட் டிசைன். ஏஐ இஸ் டெவலப்ட் இன் டு ஜெனரேட்டிவ் ஏஐ. ஜெனரேட்டிவ்லேருந்து இப்போ நாம் யூஸ் பண்ணுறது அஜென்டிக் ஏஐ. We are stepping into artificial general intelligence. In 2 years, it will become super intelligence. By 2032, entire AI model will be wiped out, will be replaced by OI, organized intelligence. We are heading for a massive revolutionary change. I was talking with even NVIDIA chief. Good, because I attend tech conference, very few people are invited. I asked him, he says, first question he asked me, sir, how did you predict that the IT will fall 3 years back? நான் தான் ஃபஸ்ட்டு சொன்னேன் உலகத்துக்கு, there will be a big fall. யாரும் நம்பலை. அவர் ஃபஸ்ட்டு கேள்வி என்கிட்ட கேட்டால், காந்தி, how did you predict? அது நான் அப்புறம் சொல்கிறேன். நான் then we discussed lot of things, lot of people were there, and we are saying that we are heading for a big revolution in 2029-30. அப்போ be prepared, you are going to pass out in those challenging times. AI is புரட்டி எடுக்க போகுது சார். அதுக்கு AI படிக்கணும்னு அவசியம் கிடையாது. நான் 2001 என்ன தெரியுமா சொல்லுவேன், எது வேணால் படி, கம்ப்யூட்டர் யூஸ் பண்ண கற்றுக்கோன்னு சொன்னோம். இப்போ என்ன சொல்கிறோம், எது வேணால் படி, AI யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். How many people have downloaded AI syllabus of Anna University? படிக்கிறவங்களே பண்ணுறதில்ல சார். Have you compared with download the computer science syllabus of Anna University or IIT? Have you compared both? எதுவுமே பண்ணுறதில்ல. 5 சப்ஜெக்ட் தான் வித்தியாசம். இதுக்கு எதுக்கு சார் போய் அங்கே பணம் கொடுக்கணும்? அவர் சொன்னது கரெக்டு. I'm very happy. IIT professor itself told this, in IIT Madras professor told in Dinamalar, Coimbatore. அந்த மாயவளத்தில் போய் அந்த ஏஐன்னு வேர்டில் அப்படியே மாயத்தில் போய் விழுந்துடுறோம். இந்தியா இஸ் நோவேர் நியர். வி குடன்ட் டெவலப் ஈவன் ஒன் சிங்கிள் ஏஐ மாடல். பட் யாருக்கு தெரியுமா வாய்ப்பு ஜாஸ்தி? இந்தியன் ஹேஸ் அன் ஆப்பர்ச்சுனிட்டி. இதுதான் ஐ டோல்ட் இன் த டெக் கான்ஃபரன்ஸ். ஏஐ யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். யார் சீக்கிரமாக பண்ணுறாங்களோ அவன் இஸ் கோயிங் டு பி மல்டி மில்லியனர். Who is going to start using AI quickly? இந்த 2003-2000 பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் மேக்ஸ் படித்து வரலாம். இந்த NIT இந்த மாதிரி எல்லாம் கம்ப்யூட்டர் கோர்ஸ்லாம் பண்ணான். அவன் டாப் பொசிஷனில் இருக்காங்க. இன்றைக்கி பிஎஸ்சி ஃபிசிக்ஸ் படிச்சுட்டு TSSல வர முடியுமா? அவன் முந்திக்கிட்டான். இதே தான் சொல்கிறேன், ஏஐ யூஸ் பண்ணுறதில்ல. உட்காந்து யூடியூப்பில் IPL மேட்ச்சு, வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு குட்டி ஷோர் ஆகிட்டாங்க ஸ்டூடெண்ட்ஸ்.
இதுதான் சொல்கிறான். இப்போ கூட நான் சொன்னேன் ஜெமினி 2.5 ப்ரொஃபஷனல் ஃப்ரீயாக கொடுக்குறான். ஹவு many have downloaded ப்ரொஃபஷனல் ஜெமினி? ஒருத்தர் கூட இல்லை பார்த்தீங்களா? 1 2 அப்பா பண்ணலையே. ஃப்ரீயாக கொடுக்குறாலும் பண்ணுறதில்ல. அது கேட்டால் வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக் அதெல்லாம் டவுன்லோட் பண்ணியிருக்கியா? அதுதானே முக்கியம். என்ன சார் பண்ணுறீங்க சார்? ஸ்டார்ட் interacting with AI every day at least 20 to 30 minutes. Ask questions. Find out. இந்த கெரியர் எடுக்கிறேன், இந்த ஸ்கில் நான் படிக்க போகிறேன், நான் டிசைன் எடுக்க போகிறேன், டிசைனில் எப்படி இருக்கும் ஃப்யூச்சரில். ஆஸ்க் கொஸ்டின்ஸ் டு ChatGPT, ஜெமினி, டீப்சிக் கூட அவுட்டேட் ஆகிடுச்சு, மனுஷன் வந்துருச்சு. ஆஸ்க் தெம். இன்ட்ராக்ட். இதுதான் சொல்கிறேன். இனிமேல் யாருமே ஏமாற்ற முடியாது சார். இன்றைக்கி அவ்வளோ டெக்னாலஜி வளர்ந்துருச்சு. ரைட். ஸோ ரெவல்யூஷன் இஸ் கம்மிங் அப் சார். ஹியூஜ் இன்னோவேஷன் இஸ் டேக்கிங் அப். ஃபர்ஸ்ட் திங், everything is going to be virtual digital world, sir. Entire world is going to be virtual digital. A Japanese scientist has created, that was awarded at the SXW conference, it was awarded the most innovation of 2025. They have created a AI 3D mouse, right? அவருடைய டைட்டில் ஃபீல் த அன்சீன். இது ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, ஈவன் டிசைன் பீப்புள் ஹாஸ் டு யூஸ் திஸ் இன் ஃப்யூச்சரில். யூ கேன் ஃபீல் த அன்சீன். எனக்கு புரியல. அவன் என்ன சொன்னால், டு யூ லைக் டு டச் யுவர் ஹார்ட் அப்படின்னா, எஸ் அண்ணா. அவங்க எடுத்துகிட்டு போனால், இப்போ யூ ஹாவ் எ ஸ்கேன் பண்ண உடனே அந்த மவுஸ் எடுத்துகிட்டு என்னுடைய ஹார்ட்டிட்ட போகிறேன். ஐ கேன் ஃபீல் இன் மை ஹேண்ட் தி ஹார்ட். I can feel the blood. I can feel the heart pumping. I can feel my brain. Feel the unseen in the level of technology. Digital virtual reality has gone beyond words. இப்போ நான் ஸ்டூடெண்ட்ஸ்கிட்ட காமிச்சல, எவ்ரிபடி லைக் தட் வீடியோ. அதில் என்ன அப்படின்னா, தி ஜெனிஃபர், த மோஸ்ட் பிரில்லியன்ட் virtual reality scientist in the world. She is a research head of Sandbox company. அந்த கான்ஃபரன்ஸில் இது என்ன சொன்னால், we can make you feel anything. You want to be in Switzerland, you want to be in space, you can make us feel. இந்த ப்ரோவிஷன் மாதிரி. அவள் முடிச்சுட்டு ஸ்பீச் முடிச்சுட்டு வரும்போது அவர்கிட்ட கேட்டேன், இதெல்லாம் பேசுகிறிய, ஷீ இஸ் மை குட் ஃப்ரெண்ட். நான் கேட்டேன், கேன் யூ மேக் மீ ஃபீல் ஹவு ஐ வில் ஃபீல் வென் ஐ எம் டெட் அப்படின்னா. ஒரு நிமிஷம் ஆடி போயிட்டான். ஸோ நோ ப்ராப்ளம்ட்டா. Come, you want to feel the dead when you're dead? Yes. So he said, 2 நாள் கழிச்சிட்டு வா அப்படின்னு. இந்த மாதிரி ஒரு ஸ்டூடியோ இருந்தது. If you see the video only, you will realize, நானும் என் ஒய்ஃபும் இருந்தோம். ஒரு பீம் ஆஃப் லேயர்ஸ் வந்தது. ஃபஸ்ட்டு என்ன கேட்டால், நீ எங்கே ஃபைட் பண்ணலாம் உங்கள் ஒய்ஃப் கிட்ட அப்படின்னு. ஆனால் யூ வாண்ட் டு டை, ஸோ somebody has to fight you or shoot you or something. நான் என்ன சொன்னேன், என் ஒய்ஃப் கிட்ட எல்லாத்துட்டையும் சண்டை போட்டிருக்கேன். பெட்ரூம்லேருந்து, பாத்ரூம்லேருந்து, கிச்சன்லேருந்து. ஒரே இடம் சண்டை போடாத இடம் ஸ்பேஸில் சண்டை போடலாம். நாங்கள் போனால் ஒரு பீம் ஆஃப் லேயர்ஸ் போட்டோன்னே, நான் டிஷர்ட் பேண்ட் தான் போட்டிருந்தேன். டிஜிட்டலாக ஸ்க்ரீனில் பார்க்கும்போது ஐ எம் வேரிங் அ ஸ்பேஸ் ஷூட். டிஜிட்டல் இது ஃபிசிக்கல். ஸ்பேஸுக்கு எடுத்துகிட்டு போகிறாங்க, அதே மாதிரி ஃபீலிங். சடனாக என்ன சொல்கிறான், அவள் எங்களுக்கு அந்த ப்ரொவிஷன் கொடுத்துட்றான். அதனால் எங்களுக்கு தெரியும் டிஜிட்டலாக நாங்கள் எப்படி இருக்கோம் அப்படின்னு. அவன் ஒய்ஃபுக்கு ஆர்டர் கொடுக்குறா, ஷூட் யுவர் ஹஸ்பண்ட், பிளாஸ்ட் ஹிம். என் ஒய்ஃப் என்ன நினச்சாலும் இல்லையோ, கொஞ்சம் கூட யோசிக்கல, அடிச்சிட்டான். இல்லை சார், என்ன தெரியல, அடிச்சிட்டான். அடுத்த செகண்டு அந்த புல்லட் உள்ளே போகிற மாதிரி இருந்தது. ஐ எம் ஃபாலிங் டவுன். நான் நின்று தான் இருக்கேன், பட் அதில் அதே ஃபீலிங். கீழே விழுவுறேன். 1 minute மை பிரெயின் ஸ்டாப்டு, மெமரி எதுவுமே இல்லை, அப்படி நின்றுருக்கேன். பட் கீழே படுத்திருக்கேன். ஒரு நிமிஷம் கழிச்சு டீஆக்டிவேட் பண்ணி, திஸ் இஸ் வாட் யூ வில் ஃபீல் வென் யூ டெட்ன்னு. ஸோ ஐ ஃபெல்ட் டெட் ஆல்சோ. ஸோ நோ ஐ நோ, நான் செத்து போனால் எப்படி இருப்பேன். See the technology. You should see it to believe it. என்ன நடக்குதுன்னு தெரியும். இப்போ நினச்சி பாருங்கள், மெட்ராஸ்லேயே சிட்டியில் எஜுகேட்டில் என்ன நடக்குதுன்னு தெரியாமல் நினச்சி பாருங்கள். ரூரல் சைடெலாம் பாவம் சார். அப்போ கெரியர் சூஸ் பண்ணும்போது என்ன, யூ ஷுட் சூஸ் யூ ஷுட் நோ அபவுட் தி ஃப்யூச்சர்.
Most of you decide career in fantasy world without knowing the reality, not the future. The biggest problem with the youngsters. Digitalization is taking place a very big way. Digital design has got very good opportunity. Communication design. இதெல்லாமே இல்லை இப்போ நீ பண்ணலையா எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் படி பிஜியில் டிஜிட்டலைஸ் பண்ண தப்பு கிடையாது. ஸோ இப்படி தான் இன்டெகிரேட் பண்ணணும். இனிமேல் ஒரு பர்டிகுலர் பிரான்ச் வில் நாட் ஹாவ் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒன் பர்டிகுலர் ஸ்டடி வில் நாட் கிவ் யூ ஆப்பர்ச்சுனிட்டி. யூ நீட் டு இன்டெகிரேட் மல்டி டிசிப்ளினரி. இதுதான் ஃப்யூச்சர். அடுத்தது டிசைன். there are a lot of opportunities in design. There are a lot of entrance exams starting from UC to NID, and if you're not able to get, you can join schools like new schools started by Dot Design எல்லாமே. Then you have footwear design, product, ceramic, a lot of things, even in post graduation. சார் ஒன்று நல்லா புரிஞ்சுக்கோங்க. அவர் பேசும்போது சொன்னார் இல்லையா, AI will replace designers. No, AI is not going to replace any job in the world. Even I don't agree with Bill Gates. I don't know how many of them saw his report. AI will replace most of the doctors and teachers. Anybody saw that? Bill Gates said that. But I don't believe him. But I believe at least 70%. Sir, human intervention is kandipa thevai. And the human touch, even design, artla. இது ஒரு ரியல் டைமே பண்ணாங்க ஏஐயில். ஏஐ வச்சு ஒரு டிசைன் பண்ண சொன்னாங்க, ஒரு ஹியூமன் வச்சு டிசைன் பண்ண சொன்னாங்க, மூணாவது ஏஐயும் ஹியூமனும் வச்சு டிசைன் பண்ண சொன்னாங்க. Then I asked the students to do it. You can do that exercise also. 92% of the students preferred human and AI. Least was AI created. மோனலிசா ஆர்ட் இன்றைக்கி ஏஐ கிரியேட் பண்ண முடியும், ஒரிஜினல் ரீப்ளேஸ் பண்ண முடியாது. எல்லாத்துக்குமே இந்த தமிழில் பழமொழி, இந்த சிறுகுறையில் எழுத்துக்கும் ஓவியத்துக்கும் உயிர் உண்டுன்னு சொல்லியிருக்காரு. ஈவன் சமையலில் கைப்பக்குவம் சொல்லுவோம். Human intervention is going to be there, so don't worry. AI is not going to replace job, but AI is going to replace you if you're not using AI. If you're not using AI, it is going to replace you. Efficiently use பண்ண தெரியணும். Don't use completely. அதான் நாங்கள் சொல்கிறோம். பிக்கஸ்ட் சேலஞ்ச் யார் தெரியுமா? இந்த ஏஐயை எங்கே எப்படி எவ்வளோ யூஸ் பண்ண நீ கற்றுக்கிட்டேன்னா நீ தான் ராஜா ஃப்யூச்சரில். எங்கே எப்படி எவ்வளோ, ஹவு மச் டு யூஸ் ஏஐ. கம்ப்ளீட்டாக ஏஐ யூஸ் பண்ண உனக்கு ஜாப் கொடுக்க மாட்டான், அதுக்கு அவன் ஏஐ வச்சுக்குவான். இப்போ ஒரு போஸ்டர் க்ரியேட் பண்ணணுன்னா நீங்கள் போய் ப்ளே ஸ்டோரில் போய் போஸ்டர் க்ரியேஷன் ஆப்ஸ் போட்டால் ஏகப்பட்ட ஆப்ஸ் இருக்குது. எந்த ஆப்பு எங்கே எப்படி யூஸ் பண்ண, அது ஒரு கலை. அதுதான் நான் சொல்கிறேன், நீ ஏஐ அப்படி யூஸ் பண்ண கற்றுக்கோங்கிறோம். ஸோ டிசைனில் பார்த்தீங்கன்னா இப்போ பீப்புள் கேன் டாக் அபவுட் மிட் ஜேர்னி எல்லாமே இருக்குது. பட் when I go to design school, top design school including NIN, when I ask them about Microsoft design, மெட்டா ஏஐ டிசைன்ஸ் இருக்குது, கூகுளுடைய எஃபெக்ட்ஸ் இமேஜ் இருக்குது. வாட் பிரமாதமான டூல்ஸ் தெரியுமா அதெல்லாம். மைக்ரோசாஃப்ட் டிசைனர் டூல் இஸ் அமேசிங். டிசைன் பண்ணும்போது இந்த டூலை யூஸ் பண்ணி எஃபிஷியண்ட்டாக பண்ணுங்கிறோம். சத்தியமாக ஜாப் இருக்குது. ஹவ் யூ ஆர் கோயிங் டு யூஸ் த ஏஐ. அப்போ டிசைனில் வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்குது, தாராளமாக பண்ணலாம். சார் ட்ராயிங் எபிலிட்டி இருக்கணுமா? தேவை கிடையாது, க்ரியேட்டிவாக இருந்தால் போதும். And nobody can teach you to be creative. Right? அதுதான் பெரிய ப்ராப்ளம். Your mind should ask questions. ஏன் இப்படி இருக்கக்கூடாது, ஏன் பண்ணக்கூடாது அப்படின்னு. சார் இன்றைக்கி பிக்கஸ்ட் ஸ்கில் என்ன தெரியுமா? ஏன் யூஸ் பண்ணுறதுக்கு you should have ability to ask questions. சரியான கேள்வி ப்ராம்ப்ட் எழுதுனா தான் டூல் வில் கிவ் யூ சரியான ஆன்சர். எனக்கு இன்னும் ஒரு ஞாபகம் இருக்குது. ஐ வாஸ் க்ளோஸ் வித் கலாம் சார். நிறைய தடவை ஆல்மோஸ்ட் எவ்ரிடே பேசுவார். ஒரு தடவை அவர்கிட்ட கேட்டேன், சார் ஐ வாண்ட் டு பிகம் இன்டெலிஜென்ட் லைக் யூ. அவர் பார்த்து எவ்வளோ புத்திசாலி, ஏஐ எப்படி விஷுவலைஸ் அந்த காலத்தில் பண்ணியிருக்கார் பாரு அவர். ஐ ஆஸ்க்ட் ஹிம், இது ஏன் சொல்லணும்னா இட்ஸ் வெரி இம்பார்ட்டண்ட்.
ஐ ஆஸ்ட் him, சார் ஐ வாண்ட் டு பிகம் இன்டெலிஜென்ட் லைக் யூ அப்படின்னு. ஃபஸ்ட்டு கேட்டார், இன்டெலிஜென்ட்னா என்னன்னு கேட்டார். புத்திசாலித்தனம் போட்டு பயங்கரமாக திட்டார். என்னடா கெரியர் கைடன்ஸ்லாம் எடுக்கிறா, +2 ஸ்டூடெண்ட்ஸு காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் கைட் பண்ணுறா, என்னது இப்படிலாம் பேசுகிறேன், என்ன ட்ரான்ஸ்லேட்டாக பண்ண சொன்னேன் அப்படின்னு. இனிமேல் யார்கிட்ட பேசினாலும் ப்ராக்டிக்கலாக பேசி எக்ஸாம்பிள் கொடு அப்படின்னாரு. அதில் தான் இப்போ நிறைய எக்ஸாம்பிள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டேன். சரி ப்ராக்டிக்கலாக சொல்லு, இன்டெலிஜென்ஸ்னால் என்னன்னு. சார் ஷார்ப்பனிங் அவர் மைண்ட் அப்படின்னேன். ஓ அதனால தான் தமிழில் புத்தி கூர்மை சொன்னாங்களா அப்படின்னு. சார் நீங்கள் தான் குரு, நீங்கள் தான் சொல்லணும் அப்படின்னு. ரைட். ஸோ வாண்ட் டு பிகம் இன்டெலிஜென்ட், ஓகே ஐ மேக் யூ இன்டெலிஜென்ட் 1 minute அப்படின்னாரு. ஓ ஃபென்டாஸ்டிக் சார், மந்திரங்க தான் சொல்கிறான்னு பார்த்தேன். இல்லை, யூனோ வாட் இஸ் செட், ஸ்டார்ட் ஆஸ்கிங் கொஸ்டின்ஸ். ஒன்லி when you start asking questions, your mind will get sharpened, not by your answers. கேள்விகள் மூலமாக தான் நம்முடைய புத்திசாலித்தனம் உருவாகிறது ஒழிய நம்முடைய பதில்கள் மூலமாக இல்லை அப்படின்ட்டார்.